తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి బ్రహ్మోత్సవాలలో 8వ రోజైన గురువారం రథోత్సవం కనుల పండుగగా జరిగింది. భక్తులు పెద్ద సంఖ్యలో రథాన్ని లాగారు. సర్వాలంకార శోభితమైన రథంలో ప్రకాశించే అలుమేలు మంగ సకల దేవతా పరివారంతో వైభవోపేతంగా తిరువీధులలో విహరించే వేళలో ఆ తల్లిని సేవించిన భక్తుల కోరికలు సిద్దిస్తాయని విశ్వాసం. రథోత్సవం ఉత్సవం మాత్రమే కాదు, భక్తుల హృదయ క్షేత్రాలలో తాత్విక బీజాలు విత్తే ఒక యజ్ఞం. సింగారించిన పాలకడలి గారాల పట్టిని దర్శించిన వారికి జన్మాది దుఃఖాలు నశించి మోక్షం లభిస్తుంది. அவனல்லவா உன் பாத கமலமே எங்கள் சந்நிதி, பாத சேவை அடியார் நாடும் பொன்னிதி. நிலை மேல் உயர அலைமகளானாய் நீர் நீ அல்லவா பத்மம்ம நீ வேறு அவனல்லவா ஸ்ரீஹரி உயிரே நீய. சாரதியாக இருக்கும் தாயார் அல்ல, சாட்சாத் அனுபவமாக தன்னுடைய இந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு தேர்ப்பயணம் என்பதுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். யமதர்மன் இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பில் இருவர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பக்தனுக்குத்தான் கை உடைந்தது, இப்போது நோய் வந்திருக்கிறது, அவனுக்குத்தான் புரிகிறதா? அப்படி இருப்பவனால் தான் இந்த வாழ்க்கை எனும் ரதத்தை ஓட்ட முடியும். அந்த விழிப்படிவிலெல்லாம் ஜொலிப்பவளே ஸ்ரீ சுந்தரவல்லியே, குங்குமக் கோலத்திலே குளிர்பவளே, சுபமான வடிவிலெல்லாம் ஜொலிப்பவளே ஸ்ரீ மாவிலை தோரணத்தில் சிரிப்பவளே, நல்ல மனங்களின் வடிவாக திருத்தேரிலே பவனி வந்து நமக்கெல்லாம் அற்புதமான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். அருளாக இருந்து இந்த வாழ்க்கை பயணத்தை இந்த மாயை நிறைந்த சுகபோக சௌக்கியங்களிலே இருந்து கொண்டு அனுபவிக்கின்றோம். அதே நேரத்திலே துன்பமும் வந்து சேருகிறதல்லவா. அப்படிப்பட்ட சிற்றின்பத்தினாலே நாம் தாயார் பத்மாவதி தாயாரினுடைய அந்த திருமேனி வைபவத்தை தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கின்றாள் இந்த பிராட்டி. தேவாசனம் என்று சேவிக்கப்படுகிறது. இந்த தேவாசனத்திலேதான் ஈஸ்வர தத்துவம் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. தேவ ஆசனத்திலே, அதாவது தேரினுடைய மத்திய பாகத்திலே ஊஞ்சலிலே அமர்ந்து கொண்டிருக்கு. பொழுது தன் தாய் கோசலிடத்திலே சென்று ஆசீர்வாதம் பெறுகின்ற நிலை. அந்த பெறுகின்ற நிலையிலே கோசலை மனம் மகிழ்கிறாள். எதற்காகவென்று சொன்னால், ஆகவே தன் கணவன் தசரதன் சொன்ன வாக்கோ இது, அதை மதிக்க வேண்டும் என்றும் எண்ணுகிறாளாம். இதுதான் அன்பு மனம் என்று சித்தரிக்கப்படுகிறது. அதேபோல் அந்த அன்பு மனம் செல்ல வேண்டும். லக்ஷ்மணனை காட்டுக்கு போகும்படி கைகேயியோ தசரதனோ யாருமே சொல்லவில்லை. ஆனால் சுமித்திரை சொல்லுகிறாள், ராமன் போகிறான், நீயும் அவனோடவே இருக்க வேண்டும், நீயும் காட்டுக்கு போ. ராமன் திரும்பி வந்தால் நீயும் திரும்பி வர வேண்டும், இல்லையெனில் நாமம் பல கொண்டு மலர்கின்ற தாயாரே மாயே.